எட்டுஜிரி தினத்தை முன்னிட்டும் இந்த வாக்கத்தான் நடத்தப்படுகிறது. தலைக்காயம் என்பது மிகவும் ஒரு ஒரு மோசமான நிகழ்வு. ஆக்சிடென்ட்ஸு வெஹிக்கிள் அதிகமாவதானாலும் மக்கள் அதிகமாவதனாலும் டிராஃபிக் ரோட்ஸில் அதிகமாவதாலும் ஆக்சிடென்ட்ஸு நடந்து கொண்டு தான் இருக்கும். ப்ரிவென்டபிள் ஆக்சிடென்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ப்ரிவென்டபிள் ஆக்சிடெண்ட்டு மனிதனோட தவறுகள், வெஹிக்கிள்ஸோட தவறுகள். மனிதனோட தவறுகள் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரைவ் பண்ணுறது, ஓவர் ஸ்பீடிங், நோ பார்க்கிங்கில் நிறுத்தி டிராஃபிக் ஜாமை க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு 20 வழி டுமார் இடிச்சுட்டு அவசரமாக போகிறது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். டிராஃபிக் ரூல்ஸை டிராஃபிக் போலீஸினோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி பர்ஃபெக்டாக கடைபிடித்தால் ஒரு 50% மேசிவ் ஆக்சிடெண்ட் தவிர்க்கப்படும். இரண்டாவதாக வெஹிக்கிள்ஸை ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸ்பீடு, எந்த இடத்துல ஸ்பீட் லிமிட் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி போகணும். என்ன அவசரம் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி போகணும். பெட்டில் 6:30 மணிக்கு 7 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், 6:30 மணிக்கு படுத்துருந்துட்டு 6:45 எழுந்திரிச்சு அவசரமாக ரெடியாகி காரில் அழுத்தி பிடிச்சிட்டு பைக்கில் முறுக்கிட்டும் போனால் ஆக்சிடெண்ட் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் எப்போதும் ஒரு நேரத்தில் கிளம்பி ஸ்பீடை கண்ட்ரோலாக போய் விபத்துகளை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான், வாழ்க்கையில் எல்லோரும் சந்திப்பது தான். ஆனால் எல்லோரும் இந்த தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பாலிட்ரோமா வித் ஹெட் இன்ஜுரிங்கிறது மிகவும் ஒரு பொருட்செலவு அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு வைத்திய முறைகள். அவங்க ஐசியூவில் 1 மாதம் இருப்பாங்க, ஆஞ்சியோகிராம் 5 தடவை பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். 6 மாதம் ஆகுது இப்போ ரெக்கவர் ஆகிருக்கு சில பேரெல்லாம். அவங்களுக்கு மறுபடியும் மறுவாழ்வு அளிப்பதற்கு ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டி மிகப்பெரிய பொருட்செலவில் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வச்சு உருவாக்கி அதையும் செய்வதால் அதற்கும் நிறைய செலவுகள் ஆகிறது. அதனால் குடும்பம் பொருளாதாரத்தில் அந்த குடும்பங்கள் மிகவும் சிரமத்தை அனுபவிக்கிறார்கள். அதனால் அவர்கள் இந்த விபத்து ஏற்படும் சூழ்நிலைகளை தவிர்த்தால் இது போன்ற ஒரு பொருளாதார நெருக்கடியில் குடும்பங்கள் சிக்குவதிலிருந்து தப்பிக்கும். எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சில ஆக்சிடென்ட்ஸு நடக்கத்தான் செய்யும். அதை நம்ம ட்ரீட் பண்ணித்தான் ஆகணும். அந்த வகையில் ராயல் கேர் மருத்துவமனை நமது பிராந்தியத்திலும் மற்ற ஸ்டேட்ஸிலிருந்து ரீஹாபிலிட்டேஷனுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வர்றாங்க. அந்த வகையில் இந்த பாலிட்ரோமா ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்ஸை கவனித்துக் கொள்வதற்காக மிகப்பெரிய டீமை 24/7 வைத்து மருத்துவ உதவிகள் அளித்து வருகிறோம். அதனால் எங்கள் பொறுப்பை உணர்ந்து நாங்கள் இந்த விழிப்புணர்வு முகாமை வருடம் நடத்துகிறோம். மக்கள் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ரக் அப்யூஸ், ஆல்கஹால் அப்யூஸ் இல்லாமல் வண்டி ஓட்டணும். மொபைல் ஃபோனை வண்டி ஓட்டுறப்ப தவிர்க்க வேண்டும். ஹெல்மெட் போட வேண்டும். சீட் பெல்ட்டை காரில் செல்பவர்கள் அனைவரும் அணிந்து செல்ல வேண்டும்.